உங்க கூட எல்லாம் இருந்தா அவ மனசுக்கு சித்த ஆறுதலா இருக்குமேன்னு இங்க அனுப்பி வச்சிருக்கா. உட்காருமா. அண்ணே, உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? ஆமா, படுத்துக்கோ. ஹாய் ஹாய் எப்பா மாடு வாங்கியிருக்கப்பா. மாடு நம்ம மாடு எப்படி இருக்கு? அடா என்ன பாரு, ஒருத்தர் மூஞ்சில ஒரு சந்தோஷத்தையே காணா. ஐயா ஏமா கண்ணு கொஞ்சம் நம்ம ஆளுங்களை மூடு வீட்டுல இருக்காங்க, போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய் என்ன பாரு சோகா? அச்சா அட எதுக்கெல்லாம் இப்படி இருக்கு? ஆட சொல்லாம கொள்ளாம போய் மாடு வாங்கிட்டு வந்தா அதுக்காவா? ஆட நீங்க எல்லாம் இந்த கல்யாண வேலையில பிஸியா இருந்தீங்களப்பா, அதனால எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்படியே நான் போய் ஒரு மாடு வாங்கிட்டு அதுக்கெல்லாம் மூச்சு திருப்பி வச்சா என்ன பிரதர்? என்ன மாடு வாங்கினா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அர்த்தமா? ஏப்பா இங்க இருந்தாப்ப நான் வியாபாரமா பண்ண போறேன், எங்க அம்மா பண்ணல அது மாதிரி. அட உனக்கு ரொம்ப லொல்லுப்பா. மாடு வாங்குறது பிடிக்கலாம்னு சொல்லிருப்பா, நான் அந்த வியாபாரத்தை விட்டுறேன். அதுக்காக இப்படி மூஞ்சியெல்லாம் திருப்பி வச்சிருக்காரு. மூஞ்சி திருப்பி வைக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையாச்சா? மாடு யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? இந்து தெரியுமா? இந்து புது பொண்ணு நேத்து மனவேல சும்மா ஜெலி 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 பல பல பழம் உட்காந்துருக்குது, அந்த இந்து தான் மாடு வாங்கி கொடுத்தது. அத வந்துப்பா நம்ம சின்ன பொண்ணு நினைச்சுக்கிறோம்ல, நேத்து என்ன பண்ணு தெரியுமா, என்ன தனியா கூட்டு போய் டோஸ் விடுதுன்னா, இது பாரு நீ போட்டுக்கிற சட்டை வேணா எங்க அண்ணன் எல்லாம் வாங்கி கொடுத்துதா இருக்கலாம், ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை போட்டுக்கிற சட்டை உன்னோட சம்பாத்தியத்துல வாங்கினதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுப்பா. அதனாலதான் அது வந்து ஒரு 10,000 rupees பணம் கொடுத்தது. அது போய் ஒரு மாடு வாங்கிட்டு அப்படியே வந்துதான் நீங்க எல்லாம் இந்து வந்திருக்கா போய் பார். என்ன என்ன இந்து? இந்துவா? இந்து இருக்கு இங்க? மாப்பிள விசா வாங்க பைக்ல போயிருக்காரு. லாரி மோதி ஸ்பாட்லயே இறந்துட்டார். என்ன பத்தல என்ன இப்படி எல்லாம் கூட நடக்குமாப்பா? இப்படி எல்லாம் கூட நடக்குமாப்பா? சின்ன புள்ள பிரதர் போய் இப்படி எல்லாம் நடத்தாம என்னப்பா பண்ண? இந்த ஊர்ல தாக வேண்டிய நாய்க்கு எத்தனையோ இருக்குப்பா, எத்தனையோ நாய்க்கு தாகிறதுக்கு. அதையெல்லாம் விட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு தான் இப்படி நடக்கணுமாப்பா? கலகலப்பா இருந்து நம்ம குடும்பத்துல யாரும் கண்டு வச்சாங்க, யாரோ போனா மட்டும் இல்ல இப்படி நடக்க ஐயோ என்ன தாங்க முடியும் மாட்டேன். இந்த குடும்பத்துல யாரும் சோகமா இருக்கிறத விட மாட்டோம். நான் பார்த்த இந்துவுக்கு இன்னைக்கு நான் பார்க்கிற இந்துவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. எப்பவுமே என்னோட இந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த குங்குமத்தை எடுத்து என் மாட்டுக்கு வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சுவேன். எடுத்துக்க.
அண்ணா காலேஜ் போயிட்டு வரேன். காலேஜுக்கா? இங்க பாப்பா, எதுக்கா நீ முறைக்கிறப்பா? பாருப்பா, காலேஜுக்கு போனதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் சரின்னு சொல்லுப்பா. அண்ணே, இந்துக்கு நிச்சயமா மாறுதல் தேவை. காலேஜுக்கு போட்டோம். ஏன்பா காலேஜ் தானே போகணுது, அனுப்பிச்சு விடுப்பா. அண்ணா என்ன யோசிச்சுட்டு படிக்கிற வயசுல படிச்சாதானே, அனுப்புப்பா. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீ காலேஜ் போமா. நான் வரேன் அண்ணா. போயிட்டு வா. அண்ணே போயிட்டு வரேன். என்ன ஞாபகம் இருக்கா? உன் முத்தத்தை ஓசியில பரிசா வாங்கினவன். 3 மாசம் டெல்லிக்கு கம்ப்யூட்டர் ஸ்டடிஸ்க்காக போயிருந்தேன். அங்க எத்தனை பெண்கள் என்ன சைட் அடிச்சாங்க. ஆனா உன் முத்தம் என்ன அவங்கள பார்க்க விடாம தடுத்துருச்சு. நேத்து தான் டெல்லியில இருந்து வந்தேன். வந்ததும் காலேஜுக்கு போனேன். அங்க நீ மிஸ்ஸிங். எப்படி கொடுக்கறது உன் கிஸ்ஸிங்? இன்னைக்கும் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். தேங்க்ஸ். எங்க என் காதல் ராசி இல்லாத காதலா மாறிடுமோன்னு பயந்தேன். ஆனா என் காதலுக்கு ராசி இருக்கு. சாரி, நம்ம காதலுக்கு ராசி இருக்கு. இல்லனா நம்ம 2 பேர் இவ்வளவு மேட்சிங்கா வந்திருப்போமா? In black and white. So, see you tomorrow, same time, but not in white. ஹாய் டைன். ஹாய் ஏக் மரம். எங்க இவ்வளவு தூரம்? உன்னை காலேஜ்ல பார்க்கணும் இருந்துச்சு. அதான் வந்துச்சு. யாருப்பா இது? மை கேர்ள் ஃப்ரெண்டியா? அடேங்கப்பா, அழகா இருக்காளே. உனக்கு ஒரு முந்தாதி வச்சுச்சா? மீட் மை ஃப்ரெண்ட். ஹாய். ஏண்டி அலையற? ஏக் மரம், ஆ? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப யங்கா இருக்கு. ஹேய், நானே எங்க தாண்டி 25 இயர்ஸ். ரியலி? யாருங்க அது? என் கூட படிச்ச வண்டி. ஐயோ, இவன் எங்கடா இங்க வந்தா? டேய், இன்னுமா நீ எஸ்எல்சி படிக்கிற? என் பையன் கூட எஸ்எல்சி படிக்கிறான்டா. ஏக் மரம், who is this man? I don't like you. ஹேய் டைன், ப்ளீஸ். இந்த பெரியவரை யாருன்னே எனக்கு தெரியாது. இவரை நான் பார்த்ததே இல்ல. டேய், 5ஆம் கிளாஸ்ல இருந்து எஸ்எல்சி வரைக்கும் என் கூடவே ஒண்ணா படிச்சிட்டு என்னவே தெரியாதுங்கறியா? எனக்கு கல்யாணம் கூட ஆயிருச்சுடா. இந்த பாரு, என் பசங்க மூத்த பையன் எஸ்எல்சி படிக்கிறான். இப்பதான் இந்த பெரியவர் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 5ஆம் கிளாஸ்ல 7 வருஷம் ஃபெயில் ஆகி அப்பவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த பெரியவரு. பெரியவரா? பெரியவரா? பக்கத்துல ஆள் இருக்கும் போது அவமானப்படுத்தின. இது வரைக்கும் நான் தனியா தான் அடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தோட அடிச்சு கொண்டு விடுவேன். அடிச்சிட போறேன். இந்த ஆளோட உண்மையான வயசு சொன்னேன்ல, அதான் இந்த ஆளுக்கு கோவம் வருது. இதுகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? வாங்க போலாம். போங்க போங்க. வாய் இருக்குது அவளுக்கு மவுத்தாரன் மாதிரி. ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ எம் எங்கியா.